ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிசி டிஎன் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க. மேக்ஸ்லேருந்து டெய்லி 3 சம்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது சீரீஸ் 2 பார்க்கலாமா. கொஷின் நம்பர் 1 பாருங்கள். ஆட் -6/11, 8/11, -12/11. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கொஷினை ரைட் பண்ணிக்கலாம். -6/11, 8/11, -12/11. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்கனால நம்ம காமனாக டினாமினேட்டர் 1 எழுதிக்கலாம் 11. இப்போ நியூமரேட்டர் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். -6 + 8 -12. இப்போது டினாமினேட்டர் வந்து 11. இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே -6 + 8 ஒரு ப்ளஸ் சைன் ஒரு மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 8லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். இப்போ பெரிய எண்ணுக்கு வந்து ப்ளஸ் சைன், ஸோ அதனால் நம்ம வந்து ப்ளஸ் போட்டிருக்கோம். அடுத்து -12. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோன்னா ஆன்சர் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னு சொன்னோம்ல. ஸோ அப்போ 12லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 கிடைக்கும். இங்கே வந்து பெரிய எண்ணுக்கு சைன் வந்து மைனஸ், ஸோ -10/11. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 2 பாருங்கள். -5/12 + 7/15. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ கொஷினை ரைட் பண்ணிக்கலாம். -5/12 + 7/15. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பிகர் நம்பராக இருக்கனால இதை கண்டிப்பாக நம்ம எல்சிஎம் எடுத்தாகணும். ஸோ எல்சிஎம் பார்த்திங்கன்னா 12க்கும் 15க்கும் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டுமே காமன் டேபிள் பார்த்திங்கன்னா 3. ஸோ 4 3s are 12, 5 3s are 15. ஸோ அகெயின் 4th டேபிள். ஸோ 1 5, நெக்ஸ்ட்டு 5 டேபிள் 1 1. ஸோ இப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா 3 × 4 × 5. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 4s are 12, 12 5s are 60. 12 5s are 60. ஸோ நமக்கு எல்சிஎம் வந்து 60 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் ரெண்டுமே நம்ம 60 கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா -5/12. ஸோ இந்த 12 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 60 வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து 5 மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு 60 கிடச்சிரும். ஓகேவா. ஸோ அப்போது போத் நியூமரேட்டரையும் நம்ம வந்து அதே சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -15/12 மல்டிப்ளை 5/5. ஓகேவா. இப்போ நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணால் 5 5s are 25, -25/12 5s are 60 வந்துருச்சா. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம பண்ண போகிறோம். இந்த பக்கம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7/15 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம 4th டேபிளால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ 7 4s are 28 15 4s are 60. ஓகே. நமக்கு வந்து டினாமினேட்டர் ரெண்டுமே 60 நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதுனா டினாமினேட்டரில் 60 காமனாக எழுதிக்கோங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்க நம்பர் வந்து -25, இங்கே வந்து +28. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு மைனஸ் சைன் ஒரு ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மைனஸ் ப்ளஸ் நம்ம வரும்போது இதை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 28லேருந்து 25 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 3 ஆன்சர் கிடைக்கும், டிவைடட் பை 60. ஓகேவா. இங்கே வந்து சைன் வந்து பெரியனுக்கு சைன் போடும், பெரியனுக்கு சைன் வந்து ப்ளஸ் அப்படிங்கிறனால +3. ஓகேவா. ஸோ இப்போ இதை நம்ம வந்து கேன்சலேஷன் மெத்தடில் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 2 3s are 6, 0. ஸோ த ஆன்சர் இஸ் 1/20. ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் நம்பர் 3. அடுத்த கொஷின் நம்பர் 3 கொஷின் ரைட் பண்ணு. ஆட் -5/9, -4/3, -7/12. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ கொஷின் ரைட் பண்ணிக்கலாம். -5/9, -4/3, -7/12. ஸோ இங்கே இருக்க டினாமினேட்டர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மஸ்ட்டு நம்ம காமனாக கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் பார்த்திங்கன்னா 9 3 12க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து காமன் டேபிள் வந்து 3. ஸோ நம்ம வந்து 3 டேபிளில் இதை பண்ணலாம். 3 3s are 9, 3 1s are 3, 4 3s are 12. ஸோ அகெயின் 3 டேபிள் 1 1 4. நெக்ஸ்ட் நம்ம 4 டேபிளில் போட்டுக்கலாம். 1 1 1 1. ஓகேவா. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணோன்னா 3 × 3 × 4, 3 3s are 9,
3 3s are 9, 9 4s are 36. ஓகேவா? இப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 36 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் நம்ம சேமாக கொண்டு வரணும்ல. ஸோ நமக்கு வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கனால எல்லாத்துக்குமே சைன் வந்து நம்ம ப்ளஸ் மாற்றிக்கலாம். ஸோ -5/9 ப்ளஸ் -4/3 ப்ளஸ் 7/12. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது -5/9, இந்த மைனஸும் ப்ளஸும் நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். 4/3 ப்ளஸ் 7/12. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டினாமினேட்டர் நம்ம சேமாக கொண்டு வரணும். அதான 36 வரணும். அப்போது -5/9, இந்த 9 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 36 வரணும்? 4th டேபிள். ஓகேவா? ஸோ 5 4s are 20, -20/36. அடுத்து இங்கே வந்து -4/3 கொடுத்துருக்காங்க. ஸோ -4/3க்கு வந்து எந்த டேபிளில் மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 12 டேபிளில் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 12 3s are 36. மேலே நமக்கு என்ன வரும்? 12 4s are வந்து 48, -48. ஓகேவா? அடுத்து இங்கே வந்து 7/12 இருக்குது. 7/12. ஸோ இதை எந்த டேபிளில் பண்ணலாம் அப்படின்னா 3 டேபிளில் பண்ணிக்கலாம். ஸோ 7 3s are 21 டிவைடட் பை 12 3s are நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 36. ஓகேவா? ஸோ இப்போ நம்பர்லாம் ரைட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் காமனாக 36, இங்கே வந்து -20 -48 அடுத்து +21. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் -47/36. ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து இதை புரிஞ்சு நம்ம போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறமா ஸோ எந்த நம்பரால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் அந்த 36 வருமோ அந்த நம்பரால் ஃபஸ்ட்டு எல்லாமே மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸை உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.